Very good morning and namaste to everyone. I would like to call them as the தென் தமிழகத்தின் இருதயத்தின் பாதுகாவலர்கள். The message என்னன்னா heart disease is preventable. So ஒரு heart disease is a preventable disease. Heart attack வர காரணமான எல்லா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸை விட the way you live life, that's more important to prevent your heart attack. Learn to say no. மண்டே ஹார்ட் அட்டாக் சிம்பிளஸ்ட் எக்ஸசைஸ். தேவையில்லாத சாப்பாடு வேண்டாம். No coffee, no வடை, no. இன்னொரு இட்லி வைக்கவா? அதுதான் பாயிண்ட். So all of you say no. But the only thing is, heart is the only organ we can feel and hear. And my thanks goes to our consultants first and our heroes of our heart. May I request all the cardiologists and Dr. Sridhar sir, everybody to come out to the dais, please. நம்மளால் இப்போ டெய்லி ஒரு அரை மணி நேரம் நடந்துகிட்டு இருப்போம். இப்போ திடீர்னு நம்மளால் நடக்க முடியாமல் 10 நிமிஷம் நடந்தாலே அடைக்குது அப்படின்னாலே உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குது. இது இன்றைய உலக இருதய தினத்தன்று நல்ல ஹார்ட் வேணும்னு சொன்னோம், அது நல்ல மனசும் வேணும். அதுக்கு தான் நல்ல மனசுங்கிறது மைண்ட். அதுதான் அவர் பேசுகிறார். இருதய வியாதியும் மூல வியாதியும் ஒன்றுங்க. ஹார்ட் அட்டாக்கும் ஸ்ட்ரோக்கும் சேம் டிசீஸ். இங்கே ரத்த குழாய் அடப்புனா ஹார்ட் அட்டாக், இங்கே ரத்த குழாய் அடப்புனா ஸ்ட்ரோக். ஸோ சார் இப்போ அன்பா அவருக்கு உரிய பாணியில் சொல்லுவார். இது உண்மையாகவே ஒரு அற்புதமான நாளாக நம்ம நினைக்கணும். இதில் என்ன விழிப்புணர்வுக்கு 2-3 விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒன்று இந்த மாதிரி நம்மளை நடப்பயிற்சி பண்ணி எல்லாம் பண்ணுங்க நீங்கள் சொல்கிறாங்கன்னா அது எவ்வளோ முக்கியம் யோசனை பண்ணி பாருங்க. ரெண்டாவது, இந்த நடையை பற்றி இங்கே சொல்லும் பொழுது நடப்பது நன்மைக்கு, வீல் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் தம் அண்ட் ஃபைட் திஸ் டிசீஸ். இப்போ சார் நடக்கிறது போகிறது வர்றது எல்லாமே சொன்னாங்க இல்லையா, எது ப்ரிவென்ட் பண்ண எல்லாமே சொன்னாங்க. சில விஷயங்கள் நடக்கக்கூடாது. என்னது அப்படின்னா, ஒரு பேஷண்ட்டு செஸ்ட் பெயினோட வராங்கன்னா அவங்கள மூவ் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது. செகண்ட் திங், ஆப்வியஸ்லி யூ கோன் கால் எமர்ஜென்சி. 106 இல்லை 108 கால் பண்ண போறீங்க. 106 கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொல்ல போறீங்க. ஏசிஎல்ஸ் ஆம்புலன்ஸ்ன்றதை சொல்லணும். தேர்ட் திங், ரீஅஷூரன்ஸ். பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை அப்படின்றத தான் சொல்லணும். ரீஅஷூரன்ஸ், நீ செஞ்ச பாவத்துக்கு வரத்தாண்டா செய்யும் அப்படின்றது. சரியா? இஃப் இட் ஹேப்பன்ஸ் இன் த ஹவுஸ் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் உட்கார வச்சு நல்ல வென்டிலேட்டர், வெல் வென்டிலேட்டர் ஸ்பேஸ் இருக்கணும். க்ரௌடடாக இருக்கக்கூடாது, ஈஸியாக ஆக்சிஜன் வர மாதிரி இருக்கணும். ப்ளஸ் இப்போ த பேஷண்ட்ஸ் நோன் கார்டியாக் கேஸ் அப்படின்னா, ஹார்ட் டிசீஸில் இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஆஸ்பிரின் மாத்திரை வச்சுருப்பாங்க வீட்டில் இல்லையா. ஸோ ஆஸ்பிரின் மாத்திரை 4 மாத்திரை எடுத்து வாயில் போட்டு கடித்து சாப்பிட சொல்லணும். சரியான உணவு பழக்கம், 7 மணி நேரம் தூக்கம், மனசு நிம்மதி, தினசரி நடைபயிற்சி, நிறைய காய்கறி பழங்கள் சாப்பிடுவது, உப்பு எண்ணெய் சர்க்கரை குறைக்கிறது, இவ்வளவு தான் விஷயம். ஒரு சில மருந்துகள் இருக்குது. ஒரு முக்கியமான மருந்து நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். அது ஸ்டாட்டின்னு சொல்கிறது. ஸ்டாட்டின்ங்கிறது அது கொலஸ்ட்ரால் குறைக்கும் மருந்து என்றாலும் அது இரத்த நாளங்களின் உட்சுவர்களை ஹெல்த்தியாக வைத்திருக்கும். இரத்த நாளங்களின் உட்சுவர்களில் அடைப்பு வராமலும், அடைப்பு வந்தால் அதனால் மாரடைப்பு இவெண்ட்ஸ், ப்ரிவென்ட் இவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது ஒரு மேஜிக் ட்ரக் அது. Okay, let's start. 3, 2, 1 and go! So nice.